அடுத்து முக்கியமான ஒரு வாழ்த்துறை. அதாவது ஒரு பிரபலமான வாசகம் சொல்லுவாங்க, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு. அந்த திருவாசகத்துக்கு உருகார் கூட நம்முடைய இசைஞான இளையராஜா அவர்கள் இசையமைத்த திருவாசகத்தை கேட்டால் உருகுவர். தமிழ் இசையின் தலை கிரீடம் இசைஞான இளையராஜா அவர்களுடைய வாழ்த்துறை இதோ. எத்தனையோ கவிஞர்களை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவன், தஞ்சை ராமையாதாஸ், கேடி சந்தானம், மருதகாசி, கவி காமு ஷெரீப், KP காமாட்சி, இதுபோன்ற எண்ணற்ற பாடலாசிரியர்களை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறது. ஒரு பாடலாசிரியர் ஒரு கம்பெனிக்காக ஒரு பாடல் எழுத சான்ஸ் கேட்டு ஒரு திரைப்பட கம்பெனிக்கு போகிறார். அங்கே காவலில் நின்றிருந்த பியூன் வந்து, யார் நீ அப்படின்னு கேட்டுட்டான். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என யான் என்று கேட்பதற்கு என்றான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என யார் என்று கேட்க. அந்த கவிஞன் பேசிவிட்டு வெளியில் வருகிறான். வந்தால் GK வெங்கடேஷ் கவிஞர் வாலியை அறிமுகப்படுத்துகிறார். நிலவும் தாரையும் என்ற ஒரு படத்தில் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். இவர் கவிஞர் என்ற உடனே, வாலி என்ற உடனே, இந்த திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல எல்லாம் பேசுவார் அந்த வாலியா அப்படின்னு அவர் ஏற்கனவே அறிமுகமானதே சொல்கிறார். என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு கேட்கிறார். நிலவும் தாரையும் நீயம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உன் கையில் அம்மா என்ற ஒரு பல்லவி சொல்கிறார். இந்த உலகமும் உன் கையில் ஒரு நாள் என்று அந்த பட்டுக்கோட்டை வாழ்த்திய வாழ்த்து இன்று இந்த திரை உலகம் அவர் கையில் இருக்கிறது என்று தொடங்குகிறேன். அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர், ரங்கராஜன். அந்த ரங்கநாதன் உரை, அந்த ரங்கம் நான் அறிவேன், இந்த ரங்கநாதனவன் அந்த ரங்கம் நான் அறியேன். அந்த ரங்கநாதன் உரை அந்த ரங்கம் நான் அறிவேன், இந்த ரங்க நாதன் அவன் அந்த ரங்கம் நான் அறியேன். எந்த ரங்கம் சென்றாலும் சொந்த அரங்கம் ஆக்கும் அவன், அந்த ரங்கம் வந்ததனால் இந்த ரங்கம் பெற்றானோ. எந்த ரங்கம் சென்றாலும் சொந்த ரங்கம் ஆக்கும் அவன், அந்த ரங்கம் வந்ததனால் இந்த ரங்கம் வந்தானோ. எந்த ரங்கம் நான் பிறந்தேன் இந்த ரங்கம் ஏறுதற்கு, எந்த ரங்கம் நான் பிறந்தேன் இந்த ரங்கம் ஏறுதற்கு. விண்தரங்கம் உடுத்திருக்கும் வேந்தன் திருவடியில் வீழ்ந்திருந்த காரணத்தால் வேண்டி வந்தார் வந்துவிட்டேன். விண்தரங்கம் உடுத்தி நிற்கும் வேந்தனடி வீழ்ந்ததனால் வீழ்ந்திருக்கும் காரணத்தால் வேண்டி வந்தார் வாலி அண்ணா, நீ விழாவுக்கு வர வேண்டும் என்று இங்கே வந்துவிட்டேன். இந்த விழாவில் கலந்து கொள்வ நாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருந்தது, வர முடியாது என்று சொல்ல, நீ வராமல் எனக்கு சரிப்பட்டு வராது என்று என்னை கட்டாயப்படுத்தி இந்த விழாவுக்கு அழைத்தார். ஆனால் இதைவிட என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஒரு பாடல் என்றால் ஒரு உணர்வை சொல்ல வேண்டும், ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், அல்லது ஒரு உணர்வை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கவிஞனுக்கு தெரிய வேண்டியது எந்த வார்த்தைகளை இந்த டியூனுக்கு எழுதக்கூடாதுங்கிறது ரொம்ப தெரியணும். ஒரு சிற்பிக்கு எந்த கல்லை நீக்க வேண்டும் என்று தெரிய வேண்டியது அவசியத்தை போல ஒரு கவிஞனுக்கு எந்த வார்த்தையை இந்த எழுதக்கூடாது என்பது தெரிய வேண்டும். உதாரணமா சொன்னா, ரொம்ப சாதாரண வார்த்தையா இருக்கும், ஆனா பாட்டோட டியூனோட கேட்கிறப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். இத ஒரு கவிதையை பாருங்க. இப்ப நான், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இதை நீங்க எப்படித்தான் நீங்க பேசுங்க, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்ன கவிஞர்கள் மேடையில் பேசுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் பேசி பாருங்க, இதுக்கு ஒரு வராது. ஆனா அவருக்கு இந்த டியூனுக்கு இந்த வார்த்தை ரொம்ப அழகாக பொருந்தும் என்பது தெரிந்திருக்கிறது. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன்
நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன் என்றது பெரிய கற்பனை இல்லை, சாதாரண நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்தாயில கொண்டு போய் அவர் உட்காத்தி வச்சார் பாருங்க. அது நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், போதுமே என்ன சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. அப்படி இப்படி எத்தனையோ பாடல்களை அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். திடீர்னு வருவாரு, ஏன்னா அவனுக்கு சிச்சுவேஷனே சொல்ல தெரியல, இந்த டைரக்டருக்கு போய் என்ன கோபிச்சுட்டு போயிருக்காரு அவர். அண்ணா நீங்கள்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய டைரக்டர்கள் இவர்கள் என்று என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் எத்தனையோ பாடல் எழுதியிருக்காரு. அம்மா பாடல் இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வாரம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கமல் அவர்களுக்கு முதல் படமே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடல் தான், அம்மா பாடல்கள். அந்த அம்மா பாடல்கள் எத்தனை எத்தனை இந்த ரீகார்டிங்கில் கூட ஒரு பாடல் மிகவும் அற்புதமாக எழுதி சொன்னார். இது போல இங்க வாழ்த்துறவங்க எல்லாம் நிறைய வாழ்த்துறதை கேட்கறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதி ராஜா அவர்கள் அவரோட இணைந்து பணியாற்றவில்லை என்றாலும் அவரை வாழ்த்திய விதம் மிகவும் உணர்வு பூர்வமாக உண்மையாக இருந்தது. ஒரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னதை போல, மெய்ப்பொருள் எப்படின்னு பாக்குறது, ஆடைன்னு பார்த்தா அது பஞ்சு நூலு, நூலுன்னு பார்த்தா பஞ்சு, பஞ்சுன்னு பார்த்தா பருத்தி, பருத்தின்னு பார்த்தா செடி, செடின்னு பார்த்தா விதை, விதைன்னு பார்த்தா மண்ணு, மண்ணுன்னு பார்த்தா நெருப்பு, ஏன்னா சூரியன்ல இருந்து வந்த மண்ணு, மண்ணுன்னு பார்த்தா நெருப்பு, நெருப்பு அலைவதனால அது நீர், நீர் அலைவதனால் அது காற்று, காற்று வானம், வானம் என்பது வெளி, வெளி என்பது அடங்காதது, அடங்காதது என்பது மனம், மனம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது ஒளி, வார்த்தை என்பது ஒலி, ஒலி என்பது விளக்குவது, விளக்குவது என்பது ஒளி, ஒளி என்பது அறிவு, அறிவு என்பதே அன்பு, அன்பு என்பதே அருள், அருள் என்பதே ஆத்மா, ஆத்மா என்பதுவே அனைத்துமாகும். அந்த அனைத்துமாகும், அனைத்தும் என்பதே ஒன்று என்பதை போல கவிஞர் வாலி அவர்களை வாழ்த்துவது கண்ணதாசனை வாழ்த்துவது, கவிஞர் வாலி அவர்களை வாழ்த்துவது பாபநாசம் சிவன் அவர்களை வாழ்த்துவது, கவிஞர் வாலி அவர்களை வாழ்த்துவது பாரதிதாசனை வாழ்த்துவது, பாரதியாரை வாழ்த்துவது, பாரதியை, கம்பனை, வள்ளுவனை, கபிலனை, இளங்கோவை, நக்கீரனை, வள்ளுவனை வாழ்த்துவது தமிழ் தாயையே வாழ்த்துவது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரு நெகிழ்ச்சி பூர்வமான ஒரு வாழ்த்துறையை நம்முடைய இசை ஞானி அவர்கள் இங்கு நிகழ்த்தினார். கவி பெருந்தகைக்கு இசை ஞானி அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். வெற்றி கூட்டணி